ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம வீரப்பன் தாங்க. வீரப்பனுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர் இருந்த வரையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவர் தப்பே செஞ்சிருந்தாலும், அவர் இருக்கும்போது நம்மளுக்கு கர்நாடகாவில் வந்து தண்ணி வந்து நின்னதாகவே சரித்திரம் கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அதாவது வீரப்பனை வந்து பிடிக்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க, கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு அந்த கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ வீரப்பன் பார்த்தீங்கன்னாக்க, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீரப்பனே கிடையாது. வீரப்பனுக்கு அவர் முன்னாடி இருக்க பேர் பார்த்தீங்கன்னாக்க, முனுசாமி அப்படிம்பாங்களாம். முனுசாமிங்கிறவங்க தான் அது காலகட்டத்தில வந்து அவரை வீரப்பன்னு வந்து பேரை மாத்தி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, 1952ல வந்து பிறந்திருக்காங்க. அவங்க வந்து இறந்தது பார்த்தீங்கன்னாக்க 2004ல வந்து இறந்துட்டாங்க. அதாவது 52 வருஷங்கள் தான் அவரு 52வது வயதுல அவர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அவர் வந்து பிறந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க, கோபிநத்தம் அப்படிங்கிற ஊர்ல தான் வந்து அவர் பிறந்திருக்காரு 1952ல. பின்னர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறந்தது பார்த்தீங்கன்னா, பாப்பாப்பட்டி அப்படிங்கிறாங்க. அந்த ஊர்ல தான் வந்து அவர் வந்து இறக்குறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, கர்நாடகா பக்கத்து பார்டர்ல உள்ள இடத்துல வந்து, அவரு அந்த காட்டுல வந்து வேட்டையாடுற தொழில வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால அவர் மூலியமாவே வந்து அவரும் வந்து வீரப்பனும் வந்து அங்க வந்து காட்டுக்குள்ள வேட்டையாடுறது, இந்த மாரி ஒரு யானைகள வேட்டையாடுறதுமா இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப குளு குளுன்னு அதுவும் சிகப்பா இருப்பாராம். ஸோ அதனால வந்து அவர் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அப்படிம்பாங்களாம். அப்படின்னா ரொம்ப ஆளு நல்லா குளு குளுன்னு இருப்பாங்களாம். ஸோ அதனால வந்து அவர வந்து அந்த மாரி வந்து அங்கே ஊர்ல உள்ள மக்கள் வந்து அவர வந்து மாற்றப்படுறாங்க. ஏன்னாக்க, ஏன் கடத்தல்காரராக மாறுறாரு அப்படின்னாக்க, அங்க அ அங்க இருந்த ஒரு சில கருப்பு ஆடுகள்னு சொல்றாங்க. கருப்பு ஆடுகள்னு மீன்ஸ் அங்க இருந்த அ வன அ வனத்துறையினர் தான். வனத்துறையினர்ல போலீஸ்ல பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சிலவங்க இவர்ட்ட வந்து நீ இவ்வளவுக்கு பங்கு குடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாம இவர வந்து அடிச்சிருக்காங்க, கட்டி வச்சிருந்திருக்காங்க. இதுதான் வந்து அவருக்கு வந்து ஆம் அதிகமான கோவம் வந்து இன்னும் வந்து அதிகமாக அங்க வந்து கடத்தலுக்கு தொழில் இந்த மாரி வந்து பண்ணியிருந்திருந்திருக்காரு. ஸோ இதனால இது வந்து ரொம்ப விசுவரூபமாவும் எடுத்து இத பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவபக்தர் அப்படிங்கிறாங்க. ஒழுக்கம் இதுல வந்து ரொம்ப வந்து அ க கண்ணும் கருத்துமா இருப்பாராம். இவர் வந்து எதுலயுமே வந்து அ இது இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படிங்கிற மாரியும் எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுவாராம். அதனால சிவன் பக்தர்ங்கிறனால ரொம்ப வந்து நேர்மையாவும் இருந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, 1 மனைவி, 2 மகள்கள் வந்து இருந்திருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவரு யானை தங்கம், தந்தத்த வந்து கடத்தியிருக்காங்க. அது இல்லாம சந்தன மரங்களையும் வந்து அப்ப கடத்தியிருந்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நடிகர் அதாவது கர்நாடகால நடிகர் வந்து ராஜகுமார வந்து கடத்துறாங்க. கடத்தி அப்போ வந்து அங்க அவங்க வந்து கூட்டிட்டு வச்சுர்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுல மிகப்பெரிய போராட்டங்கள், அது இல்லாம தமிழ் மக்கள எங்கே கண்டாலும் அடிக்கிறது, ம பஸ்ஸ எரிக்கிறது, இந்த மாரி வந்து கலவரம் வந்து அதிகமா இருந்திருக்கு. ஸோ இத பார்த்து வந்து ம் இவரு என்ன பண்ணியிருக்காருனாக்க, அதாவது வீரப்பன் என்ன பண்ணாருனாக்க, ஓகே நம்ம மக்கள் வந்து அடிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரும் ஒரு வந்து டேப் ரெக்கார்டரும் வந்து அனுப்புறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில அப்ப வந்து அங்க ஒரு அ நாடக கொட்டாயில பார்த்தீங்கன்னாக்க, ஜூலை 31 ராஜ்குமார கடத்தி அ தமிழர்கள் வந்து ஜூலை 31 தான் ராஜ்குமார வந்து கடத்துறாரு. அந்த கடத்தி அப்போதைக்கு வந்து இங்க ஒரு டேப் ரெக்கா மக்கள்லாம் வந்து அடிபடுறாங்க. அது இல்லாம பஸ்கள்லாம் கொளுத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, அ உடனே என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ராஜ்குமார் மூலியமாவே வந்து ஒரு டேப் ரெக்கார்டு அதாவது அவர் வந்து வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த ரெக்கார்ட்ல என்ன பண்றாங்கன்னாக்க, "நான் இங்க நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சும்மா தான் இருக்கிறேன். யாரும் அங்க எதுவும் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி வந்து அவர வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. அது வந்து 4 பத்திரிகையாளர்கள் முன்னிலையே அவங்கள்ட்ட குடுத்து, இத கொண்டு குடுக்க சொல்றாங்க. பார்த்தீங்கன்னாக்க, கலைஞர் தான் முதலமைச்சரா இருக்காங்க. ஸோ கலைஞர் முதலமைச்சரா இருந்தவுடனே, அந்த கலைஞர்ட்ட அத குடுக்க கூப்பிடுது. குடுத்தவுடனே அத வந்து உடனே வந்து பத்திரிகையிலயும் போட்டு விட்டுர்றாங்க. ஸோ அ இதனால கர்நாடகாவுல இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஓயுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இத வந்து உருவாக்குறாரு. அந்த குழுவுல யார் யார் இருக்கானாக்க, அதாவது நக்கீரன் கோபால் இருக்காங்க. நக்கீரன் கோபால், புதுகை குமரன்,
பல நெடுமாறன் வீரப்பனிடம் வந்து பேச போறாங்க. ஸோ இவங்க பேசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 100 நாளைக்கு அப்புறம் வந்து இவர் வந்து விடுவிக்கப்படுறாரு. பின்னர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு. பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது என்னை வந்து அவங்க யாரும் ஒன்றும் துன்புறுத்தல அப்படின்னு வந்து பிரஸ் மீட்ல நல்லபடியா வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் 14 கோடி ரூபாய் வந்து விஜயகுமார் தரப்புல வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது கன்னடா கவர்மெண்ட்டுக்கே தெரியாம சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 14 கோடி ரூபாயிலையும் இவர் எண்ணி பார்க்கும்போது, அதாவது வீரப்பன் எண்ணி பார்க்கும்போது அதுல வந்து வெறும் 4 கோடி ரூபாய் தான் இருந்திருக்கு. மிச்ச காசு வந்து அது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து ராஜ்குமார் ஒரு 4 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் அப்ப வந்து சொல்லப்படுது. ஆனா அப்ப வந்து அந்த பேலன்ஸ் காசு யார் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து இன்ன வரையும் தெரியல. பட் இந்த 4 கோடி ரூபாயும் அவர் வந்து அந்த காட்டுக்குள்ள தான் அவர் வச்சிருக்காரு. இப்ப வரையும் வந்து அது எங்க போணுச்சு என்ன ஆச்சுன்னு இதுவரையும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 1992ல வந்து ஒரு தனிப்படையை வந்து அமைக்கிறாங்க. அந்த தனிப்படையில ஃபர்ஸ்ட்னு சஞ்சய் அவர் தான் வந்து ஒரு ஒரு அமைப்புல இருக்காரு. அவர் வந்து என்னன்னாக்க கர்நாடகாவுக்கு பாத்தீங்கன்னாக்க சங்கர் விகாரிங்கிறவர் வந்து ஒரு ஃபோர்ஸ்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சஞ்சயும், கர்நாடகாவுக்கு பாத்தீங்கன்னாக்க சங்கர் விகாரிங்கிறவங்களும் வந்து ஒரு ஆபீசரா நியமிக்கப்படுறாங்க. இவங்க வந்து கடைசியில பாத்தீங்கன்னா விஜயகுமார்னால தான் வந்து இது வந்து பிடிக்கிறாங்க. யாரு விஜயகுமார் தான் வந்து வீரப்பனை வந்து கடைசியில பிடிக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 1992ல இருந்து 2004 வரையும் இந்த போராட்டம் வந்து நீண்டுகிட்டு போகுது. ஆனா அவரை வந்து யாருமே வந்து வீரப்பனை வந்து எதிர்த்து உங்களால வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏன்னா அவரை வந்து எதிர்த்து யாருமே வந்து சண்டை போட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரமிக்க ஒரு அதாவது அறிவுலையும் எல்லாத்துலயுமே வந்து சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்க நண்பனா பார்ப்பாராம். அது எல்லாமே எதிரியா தான் பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளவராகவும் இருந்திருக்காங்க. இவர் கூட இருந்தவங்களும் அந்த மாதிரிதான் வந்து ஒரு துரோகம் பண்ணா அது துரோகத்தை தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எல்லாமே வந்து இவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நேச்சுரலாவே அவருக்கு வந்து நல்ல ஒரு அறிவாற்றலும் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை வந்து பலமுறை வந்து விஜயகுமாரே வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மனிதர். அது இல்லாம அவர் வந்து வேற வழியில மாறிட்டாரு. பட் இருந்திருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல அங்க வந்து ஒரு கிளி சத்தமோ அல்லது குருவி சத்தமோ இதை கேட்டா மக்கள் வர்றாங்க, யாரும் ஆளுங்க வர்றாங்களா அப்படிங்கிறதையும், அது இல்லாம அந்த செடிகள் வளர்றத வச்சு மழை இன்னைக்கு வரும் இன்னைக்கு வராது அப்படிங்கிறத வந்து இவர் வந்து துல்லியமா கணிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. அந்த அளவு அறிவாற்றல் உள்ளவராகவும் வீரப்பன் இருந்திருக்காங்க. 1993ல வந்து கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு டிஐஜி வந்து சேலத்துல வந்து ஜாயின் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா எடுத்தவங்க ஒரு சபதத்தை போறாரு. நான் வந்து நானும் வீரப்பன் அந்த வழியில வந்தவங்க அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான். நான் கண்டிப்பா வந்து வீரப்பனை வந்து பிடிப்பேன். பிடிக்கிற வரையும் எனக்கு கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன்னு அவர் ஒரு சபதம் எடுத்து என்ன பண்றாருன்னா, அப்ப வீரப்பனை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு தனிப்படை மூலியமா கார்ல போறாங்க. கர்நாடகா அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னாக்க பாலாறுங்கிற ஒரு இடத்துல வந்து போறாங்க. போகும்போது அப்ப வீரப்பன் என்ன பண்றாருனாக்க ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா அந்த பாம்பை வச்சு வெடிக்க வைக்கிறாரு. வெடிச்சதுல அதுல 20 போலீஸ்கள் வந்து அதுல வந்து இறந்து போறாங்க. இவர் வந்து அந்த கோபாலகிருஷ்ணன்ங்கிற டிஐஜி மட்டும் பாத்தீங்கன்னாக்க தப்பிச்சிடறாரு. அவர் ஒரு சில காயங்கள்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. வந்து சேலம் ஆஸ்பத்திரியில வந்து அவரை வந்து சேர்த்துறாங்க. அப்போதைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து அவரை வந்து பார்த்திருக்காங்க. பார்த்து நல விசாரிச்சுட்டு போனாங்க. பிரெயின் வாஷ் பண்றாங்க. என்ன மாதிரினாக்க நீங்க வந்து கர்நாடகாவுல இருந்து தமிழை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜா கொண்டாட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி வந்து அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து தடை இல்லாம கிடைக்கணும் அப்படின்னு இந்த தமிழ் விடுதலை சங்கம் வந்து அதை வந்து இவரை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. பிரெயின் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு விதம் மாறிடுறாரு. ஸோ அப்பதான் வந்து ஒரு கொடிகளெல்லாம் வந்து அவர் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்போதைக்கு வந்து நியூஸ்ல வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்றாருன்னா இதை வந்து அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எஸ்பியா இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இன்டெலிஜென்ட் பிரிவுலையும் வந்து பணியாற்றியிருக்காரு. அதனால வந்து அவர் வந்து என்னன்னாக்கா அவர் நினைக்கிறாரு, அதாவது அவர் கண்ணுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு விடுதலை புலிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இதனால வந்து 52 வயசுல பாத்தீங்கன்னா அவர் வந்து விடுதலை புலிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் 2 கார் பின்னாடி போற மாதிரி ஏற்பாடு. இவரும் வந்து நம்பிட்டாரு. ஏன்னா இவர் வந்து அதிகமா சிவன் பக்தர் உள்ளவர். ஸோ அதனால ஒரு
ஆஹ் ஒரு யாரையும் நம்ப மாட்டாரு தெரியும். பட் இருந்தாலும் சிவன் பக்தர் அந்த அளவுக்கு சகுனம்லாம் பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா சேத்துக்குடி கோ கோவிந்தன் என்ன சொல்றாருனாக்க, மாமா நீங்க போகாதீங்க அது சரியா படல அப்படின்னு வந்து அவர் முன்னாடியே எச்சரிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு அந்த சிவன் பக்தருங்கிறதுனால ஒரு சில இதெல்லாம் வச்சு ஓகே இதை வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் பார்க்க போகணுங்கிறதுக்காண்டி விடுதலை புலியை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாரு. கிளம்பி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அதை வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த வண்டியை நிப்பாட்டினவொடனே அதிரடிப்படைகள் வந்து அந்த காரை வந்து சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டு அத உடனே வந்து இது இவரை வந்து ஷூட் பண்றாங்க. அதாவது அந்த காரை வந்து ஃபுல்லா ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணும்போது அந்த கோவிந்தன் சேத்துக்குடி கோவிந்தன் வந்து என்ன பண்றாருனாக்க இவரை வந்து வீரப்பனை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதாவது அவர் மேல குண்டு போடுற மாதிரி கத்தி பிடிச்சுக்கிறாரு காப்பாத்துறதுக்காண்டி. எல்லாம் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. 20 வருடமா ஒண்ணும் பண்ண முடியாத வந்து அந்த இடத்துலயே சுட்டும் கொல்றாங்க. அந்த இடத்துல வந்து அவர் இறந்து போறாங்க. ஸோ அவர் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது அவங்க தங்கை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அந்த தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு காரணம் யாருனாக்க ஒரு வனத்துறை அதிகாரி அப்படிங்கிறாங்க. அந்த வனத்துறை அதிகாரி இவங்களை வந்து தப்பா வந்து இது பண்ணதுனாலதான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. அதனால என்ன பண்ணாருனாக்க அவரோட தலையே வந்து அந்த அதிகாரியோட தலையை வெட்டி எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு மனுஷன் தான் வந்து வீரப்பன். வீரப்பன் வந்து ஒரு நேர்மையாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு அந்த டைம்ல சொல்றாங்க. பட் அப்படி இருந்தும் அவர் ஏன் இந்த மாதிரி வந்து கடத்தல் இதுக்கு போனாருங்கிறது வந்து அது அந்த டயத்துல வந்து ரொம்ப ஒரு அவங்க மாமா மூலியமா தான் இந்த மாதிரி மாறிட்டாரு. அது இல்லாம ஒரு சில வனத்துறை அதிகாரிகள்னாலையும் இவர் வந்து இந்த மாதிரி மாறிட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னன்னாக்க நாகப்பாங்கிறவர் வந்து அதாவது கர்நாடகாக்கார அவரை கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டு அவர் கொல்லப்படுறாரு. ஸோ கொல்லப்பட்டதுல அவரு கர்நாடகாவில் வந்து அவரை செக் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளிருக்க இந்த புல்லட் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து தமிழ்நாடு போலீஸோட ரிவால்வர் அந்த ஒரு குண்டுங்கிறாங்க. ஸோ அந்த குண்டு பார்த்தீங்கன்னாக்க இவர் உடம்புல இருந்திருக்கு. ஸோ இது வந்து அப்ப வீரப்பன் தான் கொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து வீரப்பன் கொன்னாரா இல்ல வந்து அப்ப இருந்த போலீஸ் வந்து அவங்க சுட்டு கொன்னாங்களா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ வரையும் தெரியல. ஆனா வந்து அது வந்து போலீஸ் ரிவால்வரோட ஒரு குண்டு அப்படிங்கிறாங்க. இதுல வந்து என்கவுண்டர் மூலம் கொன்னோடனே ஜெயலலிதா அம்மா என்ன பண்றாங்கன்னாக்க அப்ப இருந்த அந்த போலீஸ் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க 2 கிரவுண்ட் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப பல கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த எல்லாருக்கும் அந்த போலீஸ்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சில இந்த இறந்த போலீஸ்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்காம இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. வந்து நிறைய பேரை வந்து கோடீஸ்வரன் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறன்னு சொல்றாங்க. ஏன்னாக்க வீரப்பன்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீருங்கிற ஒரு பஞ்சமே இல்லாத அளவுக்கு காவிரியில ஏதாவது ஒண்ணுனாக்க வீரப்பன் சொன்னாக்க தண்ணி திறந்து விட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலா வச்சிருந்திருக்காரு. ஸோ அப்ப இருந்த தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அந்த பார்டர்ல இருக்க அந்த எல்லாமே வந்து அலறுவாங்களாம். அதாவது வீரப்பன்கிற பேரை கேட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். பேசுவேன். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.